ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதை குழப்பமாக இருக்குது, புரியவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், 24th எபிசோட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கு கதை புரியும். ஸோ கடைசி எபிசோட் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 12. எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் பிளாக் மேஜிக்கை வச்சு தான் அந்த ஆரிபாவை அட்டாக் பண்றா. பிளான் படியே தரையில நிக்காம காத்துலயே தான் நம்ம ஹீரோயின் மேஜிக்கை யூஸ் பண்ணி பறந்துகிட்டு இருக்கா. ஆனா ஆரிபா என்னடா அதுவும் தரையில நிக்காம மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காத்துலயே சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. டபுள் பேரலல் மைண்ட கூப்பிட்டு அந்த ஆரிபாவை மேஜிக்கை வச்சு ஃபுல்லா அட்டாக் பண்றா. ஆனாலுமே அந்த ஆரிபா தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அது போக அதோட ஹெச்பி வந்து ஆட்டோ ரெக்கவர் ரொம்பவும் ஃபாஸ்டா ஆகுது. அதே நீ ஒரு பெரிய டேஞ்சரான எனிமியா நினைக்கலன்னா என்னோட பிளான் மொத்தமா வீணா போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்றா. அது நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கு தலைக்கு மேல நின்னுட்டு அதோட தலையை துண்டா வெட்டுற மாதிரி ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் பண்ற அட்டாக்ல அதுக்கு பெருசா எதுவும் அடிப்படல. இப்ப ரெண்டு பேருமே மேஜிக் யூஸ் பண்ணி நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினை விடவா அந்த ஆரிபா செம ஃபாஸ்டா இருக்கு. அது நம்ம ஹீரோயினை முழுங்குற மாதிரி போற கண்டிஷன்ல ஜஸ்ட் மிஸ்ல வெப் விட்டு நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. ஈவன் காத்துல கூட அது செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்லயே தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்னோட எல்லா ஈவிலையும் யூஸ் பண்றேன். ஆனா எதுவுமே அதை அஃபெக்ட் பண்ணல. அனைலேட்டட் ஈவிலையை யூஸ் பண்ணலாம். ஆனா என்னோட கண்ணும் சேர்த்து தான் பாதிக்கப்படும். டைம் வரும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோயின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிக்கவும் அதுவும் நின்றது. இவன் என்னோட டிராப்ல விழுவான்னு பார்த்தா விழாம போயிட்டானே. சரி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பாய்சன் சிந்தசிஸை வச்சு அட்டாக் பண்ணா. ஆனாலுமே அது தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் டிராப்ல மாட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லி அந்த வெப் எல்லாத்தையும் அது கிழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒட்டு போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அது திரும்ப திரும்ப அழிச்சுக்கிட்டே இருக்கவும் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிற மாதிரியான வெப்ஸ் தூக்கி போடுறா. ஆனா அது அதுல இருந்து தப்பிச்சு ஈஸியா நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கிடுது. நம்ம ஹீரோயினை கடிக்கிற மாதிரி போகவோ இதைதான் கண்ணா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வச்சிருக்கிற டிராப்ல அதை மாட்ட வச்சிருந்தா. வளைய போட்டு ஆரிபாவை பிடிச்சு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இப்போ அதை அட்டாக் பண்றா. என்னதான் நான் பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்ணாலுமே உன்னோட ஹெச்பி ஃபாஸ்டா ஆட்டோ ரெக்கவர் ஆகுறதுனால நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் விட்டு கொடுக்க போறதா இல்ல. என்னோட எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணி உன்னை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது தான் இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய செல்ஃப் பிளாஸ்ட கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருது. இவன் ஃபயரை விட்டு அந்த வெப்பை எரிப்பான்னு பார்த்தா செல்ஃப் பிளாஸ்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அது ஃபயர் டிராகன் மாதிரி உடம்பு ஃபுல்லா நெருப்போட வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. என்னது அதுக்குள்ள இதோட ஸ்கில்ஸ் எல்லாம் அதை அப்கிரேட் பண்ணிக்கிச்சா? இது நாள் வரைக்கும் நான் பார்த்த மத்த எதிரி எல்லாமே ஓரளவு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆரிபா என் ஒருத்தி அழிக்கணும்ன்றதுக்காக மட்டுமே அதுகிட்ட இருந்த எல்லா ஸ்கில் பாயிண்ட்ஸையும் கம்மி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபயர் ஸ்கில்ஸ் அவ்வளத்தையுமே அது வாங்கியிருக்கு. என்னோட பெரிய வீக்னஸே ஃபயர்ங்கிறத அதை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. இத்தனை வருஷமா எந்த ஒரு எதிரி அழிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணாத ஸ்கில் பாயிண்ட்டை என் ஒருத்தியை அழிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா எவ்வளவு டேஞ்சரஸான எதிரி அப்படிங்கறத அது தெரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் இந்த சண்டை எனக்கு பிடிச்ச மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. அது அந்த இடம் ஃபுல்லா சுத்தி நெருப்பை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட ஹெச்பியோ கம்மியாகவே மாட்டேங்கி. திடீர்னு பார்த்தா ஆரிபாவை காணோம். அது மேல இருந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. கண்டிப்பா நான் கீழே போக கூடாது, கீழே போனா எனக்கு ஆபத்து தான். சோ நான் மேலதான் எப்படியாச்சும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு மேல பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் விடாம நம்ம ஹீரோயினை பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ற பிளாக் மேஜிக்கை நாலிஃபிகேஷன் பண்ற மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அதுகிட்ட இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினோட எந்த அட்டாக்குமே இப்ப அது மேல ஒர்க் ஆகாது. நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில ஒரு கட்டத்துல சீலிங்கே போயிருதா. இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்ல. அந்த ஆரிபாவு கிட்டக்க நெருங்கி நம்ம ஹீரோயினை கடிக்க வந்துருது. டக்குன்னு டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இப்ப கீழே பார்க்க விழுந்துட்டு இருக்கா. அவ உடம்புல நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு ஹீலிங் சிந்தசிஸ்னு ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போயிருந்தா. பாய்சன் சிந்தசிஸை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹீலிங் சிந்தசிஸா மாத்திருக்கா. இதை யூஸ் பண்ணா இவ ஹெச்பி ஆட்டோ ரெக்கவர் ஆகும். அதே நேரத்துல இவளுக்கு ஹீலிங்கும் ஆகும். அப்படியே அங்க எங்கன்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா அதோட அட்டாக்னால இவளோட ஹெச்பி ரொம்பவும் கம்மியாகிக்கிட்டே வருது. ஐயோ சுடுது மேல பக்கம் யாருன்னு சொல்லி செவுத்து பக்கமா போனா அந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. நம்ம ஹீரோயினோட உடம்ப அது கிழிச்சிருது. இப்ப அவ அதுலயே மாட்டிட்டு ஸ்ட்ரக் ஆகி நிக்கவும் அந்த ஆரிபா கடிக்க வருது. அனைலேட்டட் ஈவிலையை யூஸ் பண்ணவும் அதோட கை துண்டா போகுது. அதே நேரத்துல இவளுக்கு ஒரு கண்ணுமே போயிருது. நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு சாகுறத விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருக்கிற அவளோட உடம்ப அவளே ரெண்டு துண்டா பிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறா. என்னால இப்போதைக்கு வெப்பை யூஸ் பண்ண முடியாது. தரைக்கு மட்டும் நான் போனோம்னா கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன். மேல காத்துலயே இருந்துட்டு இருந்தாதான் கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அது கடிக்க வரும்போது ஒரு சூப்பரான ஒரு மூவ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருதா. இந்த ஹீட்டை கொஞ்ச நேரத்துக்கு நான் தாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படியே மேல போலான்னு பார்த்தா டக்குன்னு அது வந்து நம்ம ஹீரோயினை கடிச்சு பிடிச்சிருது. அச்சோ விடுறா என்ன விடுறா. ஐயோ இவன் நசுக்கு தான் என்னோட பாடியை ரெண்டு துண்டா போயிரும் போலயே. என்னோட ஹெச்பி எம்பி ரொம்பவுமே கம்மியாகிக்கிட்டே வருது. எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வெனம் பாய்சன் அதோட வாய்க்குள்ள வச்சுட்டு ஒரு வழியா அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறா. இப்ப ஹீலிங் சிந்தசிஸை யூஸ் பண்றா. ஆனா இவளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்குது. அப்படின்னா இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கூட கண்டிப்பா என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் சண்டை போட்டிருக்கேன். சோ சாகுறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை நாள் அவ செஞ்சு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, இன்னும் சாகுற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தைரியமா எதிர்த்து நின்னுட்டு இருக்கவும் பார்த்தா திடீர்னு அந்த ஆரிபா அப்படியே கீழே விழுந்துருது. அது கொளுத்தி வச்ச எல்லா மேஜிக் ஃபயர் எல்லாமே அப்படியே கீழே விழுது. நான் கரெக்டான விஷயத்தை தான் செலக்ட்
செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஆரிபா மட்டும் என்ன ஒரு டேஞ்சரான எனிமின்னு நினைக்கலன்னா இந்நேரத்துக்கு என்னால ஜெயிச்சிருக்க முடியாது. ஸ்லாட் ஸ்கில்ல நான் கரெக்டா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணதுனால தான் அதோட எஸ்பி டோட்டலா கம்மியாயிடுச்சு. அதோட ஹெச்பியோ எம்பியோ ஆட்டோ ரெக்கவர் ஆகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதோட எஸ்பி இல்லாம அதோட ஹெச்பியால ஆட்டோ ரெக்கவர் ஆகவே முடியாது. அதோட ஹெச்பி ஆட்டோ ரெக்கவர் ஆகும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்டே பிளான யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் என்ன ஸ்கில்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஸ்லாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில் எதிரியோட எஸ்பி பாயிண்ட செம ஃபாஸ்டா கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஆரிபா நம்ம ஹீரோயினை ஃபுல் மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அதோட எஸ்பி பாயிண்ட் இப்போ டோட்டலா கம்மியாயிடுச்சு. நம்ம ஹீரோயினை மட்டும் அது ஒரு பெரிய டேஞ்சரான எனிமின்னு நினைக்கலன்னா அதை எஸ்பி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காது. நம்ம ஹீரோயினும் இந்நேரத்துக்கு தோத்து போயிருப்பா. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்கா. என்ன ஆரிபா, இந்த இடத்துல தான் நீ என்ன சாகடிக்கணும்னு ட்ரை பண்ண, உன்னை பார்த்து இந்த இடத்துல தான் நான் பயந்து ஓடினேன், ஒரு கோலை மாதிரி பயந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ நான் ஒரு கோலை இல்ல, இப்போ நீ சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அது தைரியமா நெஞ்ச காட்டிட்டு சாகிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கு. ஹே ஆரிபா, அவ்வளவுதானா? அப்படின்னா நீ விட்டு கொடுக்க போறியா? உன்னை விடவோ ரொம்பவோ வீக்கா இருக்கிறனா? ஆனா நானே வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னடானா அதுக்குள்ள அசால்ட்டா சாகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. நீ உன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட வேண்டாமா? நான் ஆல்ரெடி ஒரு தடவை ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன் தான். ஆனா சாகிறது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஒரு தடவை இறந்துட்டா திரும்ப வர முடியாது. வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராட வேண்டியது இருக்கு தெரியுமா? ஆனா நீ அசால்ட்டா விட்டு கொடுக்கறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அதை கொன்னுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப அவ எவால்வேஷன் ஆகுறா. என்னதான் நான் ஆரிபாவை கொன்னாலும் இந்த தடவை என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வெளியே போறா. பால்டோ, நீ என்னைக்காச்சும் ஒரு டிராகன் கூட சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவோ இல்ல நான் சண்டை போட்டதில்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஓ, எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு தடவை நான் ஒரு எர்த் டிராகன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படி டீமன் லார்ட் சொல்லவும் என்னது எர்த் டிராகன் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? மற்ற டிராகன்ஸ் எல்லாத்தையுமே விட எர்த் டிராகன் தான் ரொம்பவோ பவர்ஃபுல்லானது. அது கூடயே நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்றா. இங்க ஷோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒயிட் கலர்ல இருந்தா குயின் டெராக்டாக்னு சொன்னாங்க. எங்க அண்ணனை அவ தான் கொண்டிருக்கா. ஆனா ஒரு ஹீரோவா எங்க அண்ணன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஷோன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க ஷோனை நினைச்சு கானடா ரொம்பவோ வருத்தப்பட்டு இருக்கா. ஷோனோட பிரதர் ஷோனை வந்து தேடி பார்த்தா அவன் ரூம்ல இல்ல. மிஸ் ஓகா ஷோனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. யோகோ என்னடானா ஷோனை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். ஷோன் கூட இருந்த அந்த எர்த் டிராகன் ஃபே இப்ப எவால்வேஷன் ஆயிட்டு இருக்கா. டீமன் லார்டு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே 15 வருஷத்துக்கு அப்புறமா தான். இங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த மனுஷங்க இந்த வழியா தானே போனாங்க. இந்த வழியா போனாதான் வெளியே போறதுக்கான வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த வழியை பார்த்துட்டு நான் பிறந்ததுல இருந்தே இந்த லாபிரின்த் குள்ளவே தான் இருக்கேன். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. யாரை பார்த்து பயந்தனா அந்த ஆரிபாவை கொன்னுட்டேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. இல்லப்பா, ஒவ்வொரு நாள் நான் இங்க செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க தேவையில்லை. நான் இப்ப வெளியே போக போறேன் யாஹூ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோயின் குதிக்கிறா. இங்க ஒரு பெரிய ஸ்பைடரை காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிறந்ததுல இருந்தே அந்த லாபிரின்குள்ள மட்டுமே இருந்த நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா இந்த புது உலகத்தை வந்து வெளியே பாக்குறா. அவன் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தாலுமே கூட மனுஷங்களை பொறுத்த அளவு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் பேசுறது கூட மனுஷங்களுக்கு புரியாது. சோ அவளை ஒரு மான்ஸ்டரா தான் மத்த எல்லாருமே பாப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல மத்த மனுஷங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி ஒரு வேளை கொன்றுதாங்களா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோயினை பத்தி காட்டுற எல்லா விஷயங்களுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுற விஷயங்கள் தான். இப்போ நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் மிஸ் ஓகா சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த டைமிங்ல அவ இறந்து போனா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை அந்த ஆரிபா கூட சண்டை போடும்போது இறந்து போயிருவாளோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா ஒரு வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா. எப்படிதான் நம்ம ஹீரோயின் இறந்து போனா இல்ல உண்மையிலே நம்ம ஹீரோயின் இறந்துதான் போயிருக்காளா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.